மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் டிஜிட்டல் கிராஃப் சர்வே பணிக்கு பிற மாநிலங்களைப் போல கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வேளாண் துறை பணியான டிஜிட்டல் கிராஃப் சர்வீஸ் பணியினை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது திணிக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிற துறை பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது திணிப்பதை கண்டித்தும், வேளாண் துறை பணியான டிஜிட்டல் கிராஃப் சர்வே பணியினை தங்கள் மீது திணிப்பதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டிஜிட்டல் கிராஃப் சர்வே செய்வதற்கு மற்ற மாநிலங்களில் பின்பற்றுவது போல கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் கலந்து கொண்டு விடிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையம் அருகே 2 காட்டெருமைகள் ஒன்றோடொன்று சண்டையிட்டுக் கொண்டதால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். சாலையில் சண்டையிட்ட காட்டெருமைகள் சிறிது நேரத்திற்கு பின்னர் தனியார் தோட்டப்பகுதியின் வழியாக புதர் பகுதிக்குள் சென்று மறைந்தன. சமீப காலமாக காட்டெருமைகள் குடியிருப்பு பகுதியில் சாதாரணமாக வலம் வருவதாக குற்றம் சாட்டும் மக்கள் விடிய அரசின் வனத்துறையினர் வனவிலங்குகளை தொடர்ந்து கண்காணித்து வனப்பகுதிகளுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இளநிலை உதவியாளர் 20 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததாக கூறி அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூரில் சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 172 பேர் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் 2022-23 ஆண்டிற்கான இடவாடகை உள்ளிட்ட அரசு வழங்கிய தொகையை போலி பில்கள் மூலம் அலுவலகத்தில் பணியாற்றும் இளநிலை உதவியாளர் மோகன் என்பவர் 20 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆத்தூரில் உள்ள அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். நாகப்பட்டினம், புத்தூர், நாகூர், கோட்டை வாசல்படி உள்ளிட்ட இடங்களில் திடீரென மிதமான மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குறிப்பாக ராணிப்பேட்டை, வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, விசாரம், சிப்காட், காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். காந்திநகர், மேலாளத்தூர், நெல்லூர்பேட்டை, தென்குளக்கரை, மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குடியாத்தம் தென்குளக்கரை மார்க்கெட் பகுதியில் சாலையில் மழைநீருடன் தேங்கிய கழிவுநீரால் வாகன ஓட்டிகள் மற்றும் நடந்து செல்லும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். விரைந்து வடிகால் அமைப்புகளை அமைக்க திறனற்ற விடியா திமுக அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.